அனைவருக்கும் வணக்கம். இன்று திருநீற்றின் பெருமைகள பத்தி பார்க்க போறோம். பொதுவா திருநீற்றுக்கு பஞ்சாட்சரம் அப்படின்னு பெயர் உண்டு. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருநீற்றுக்கு பஞ்சாட்சரம்னே பெயர் உண்டு. பஞ்சாட்சரம் அப்படின்னு பொதுவாக இறைவனின் நாமத்தை சொல்லுவோம். பஞ்சாட்சர மந்திரம், சுவாமிக்கே பஞ்சாட்சரம்னு பேரு சொல்றோம். இப்போ திருநீருக்கும் பஞ்சாட்சரம்னு பேரு இருக்கு அப்படின்னா, திருநீறு என்ன அப்படின்னா சிவபெருமான். இப்போ சிவபெருமானே தான் திருநீராக நாம் பாவிக்க வேண்டும். திருநீரும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறதுக்கு நெறைய நாம உதாரணங்கள் பார்க்கிறோம். நமக்கு பல கதைகள் தெரியும். நாயன்மார்கள் வாழ்க்கையில இந்த திருநீறு அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கு. திருநீறு தரித்தவர்களையே இறைவனாக பாவித்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்ப திருநீறு தரித்திருந்தால் தம்முடைய இன்னுயிரையும் கொடுக்க வல்ல ஒரு அற்புதமான நாயன்மாரை பற்றியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இந்த திருநீற்றுக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். மருள் நீக்கியாராக அவதாரம் செய்தவர் திருநாவுக்கரசர். இவருடைய வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் சமண மதத்திலேயே இருக்கிறார். சமண மதத்தில் இருக்கக்கூடிய தம்முடைய தம்பி மருள் நீக்கியார் மீண்டும் சைவ சமயத்தை தழுவ வேண்டும் அப்படின்னு மருள் நீக்கியாருடைய தமக்கையார் வாழ்நாள் முழுவதும் சிவபெருமானிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார். இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். இவருடைய வாழ்க்கையில் திருநீறு அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கைக்கு பெருவாழ்வு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இவரை சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு சிவபெருமான் திலகவதி அம்மையாருடைய கனவுல தோன்றி சொல்றார். அதே போல அவருக்கு சூளை நோயும் வந்தது. சூளை நோயை அடைந்த மருள் நீக்கியார், அங்கே அவருக்கு தர்மசேனர்னு பெயர். அந்த மருள் நீக்கியார் தம்முடைய தமக்கையாரின் நினைவு அப்போதுதான் அவருக்கு வருகிறது. தம்முடைய சமையல்காரரை அழைத்து அவரிடம் சென்று என்னுடைய நிலையை விளக்குமாறு சொல்றார். அந்த சமையல்காரரும் திலகவதி அம்மையாரை வந்து சந்தித்து, சுவாமியினுடைய நிலை இவ்வாறு உள்ளது. அதாவது மருள் நீக்கியாராக சென்ற அங்கிருக்கக்கூடிய தர்மசேனருடைய நிலை இவ்வாறு உள்ளது அப்படின்னு அவருடைய தமக்கையாரான திலகவதி தாயாரிடம் சொல்றார். ஆனால் திலகவதி அம்மையாருக்கோ நடக்க போகும் செயல் முன்னமே அறிவித்திருந்தார் சிவபெருமான். அதனால திலகவதி அம்மையார் மிகவும் தைரியமாக ஒரு வார்த்தையை சொன்னார். நன்றறியா அமன் பள்ளிக்கு நான் எய்தேன் என்று அவனிடம் உரைப்பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. இப்ப இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல அங்கிருந்து மருள் நீக்கியாரும் வருகிறார். வந்து திலகவதி தாயாரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார். அப்படி வந்து தம்முடைய தமக்கையாரை பல ஆண்டுகள் கழித்து பார்க்கிறார். அம்மாவுடைய திலகவதி அம்மையாருடைய காலிலே விழுந்து வணங்கி, தம்முடைய சூளை நோய் தீர்க்க வேண்டும், ஏதேனும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார் மருள் நீக்கியார். நமக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச தகவல் தான். இப்ப இந்த இடத்துல திலகவதி அம்மையார் அழகாக தம்முடைய தம்பிக்கு ஒரு உபதேசத்தையும் கொடுத்து, கூடவே பெரும் மந்திரமாம் திருநீற்றையும் வழங்குகிறார். அப்போது திலகவதி தாயார் மருள் நீக்கியாரிடத்திலே, நற்கொள்கை இல்லாத பரசமய குழியுள் வீழ்ந்து நொந்தீர், இனி எழுந்திரும், இது சிவபெருமானது திருவருளே. எது? சூளை நோய். இந்த சூளை நோயானது சிவபெருமான் கொடுத்த திருவருள். இது சிவபெருமானது திருவருளே. பற்றற்ற பரமனின் பணி செய்வீர் அப்படின்னு சொல்லி தம்மிடம் இருந்த திருநீற்று பையிலிருந்து திருநீற்றை எடுத்து தம்முடைய தம்பிக்கு இடுகிறார் திலகவதி அம்மையார். அந்த திருநீற்றை பெறும்போது சுவாமி பெருவாழ்வு வந்ததென பெற்றாராம். திருநீரை வெறும் திலகமாக அல்ல, பெருவாழ்வு வந்தது அப்படின்னு அந்த திருநீற்றை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டு தம்முடைய அங்கம் முழுவதும் இட்டாராம், வயிற்றிலும் இட்டுக்கொண்டாராம். மருள் நீக்கியார் திருவதிகையில் குடியிருக்கக்கூடிய எம்பெருமானை சென்று தரிசிக்க அவருக்கு ஒரு தகுதி தேவைப்பட்டதாம். அது என்ன அப்படின்னா, அவர் நெற்றியிலே திருநீறு இல்லாமல் இருந்தது.
அதனால திலகவதி தாயார் முதலில் திருநீற்றை எடுத்து பிரசாதமாக கொடுத்தார். திருநீற்றை பெற்றவுடன் பெருவாழ்வு வந்தது அப்படின்னு தம்முடைய அகமகிழ்ந்து உடலெல்லாம் திருநீறு பூசி அந்த கோவிலுக்குள் நுழைந்து இறைவனை கண்டு தரிசிக்கிறார். பலகாலம் தாயை பிரிந்த சேயைப் போல் கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போது இறைவனை கண்ட மாத்திரத்தில் மருள் நீக்கியார் பாடிய பாடலே தேவாரம் என பெயர் பெற்றது. பின்னாளில் ஞானசம்பந்தருடைய திருக்கடைக்காப்பும் சுந்தரருடைய திருப்பாட்டும் மூவர் தேவாரமாக நாம் எடுத்துக்கொண்டோம். இதில் மருள் நீக்கியார் பாடிய பாடல்தான் நமக்கு தேவாரமாக முதலில் பாடப்பட்டது. அந்த முதல் பாடலைத்தான் இறைவனை கண்ட மாத்திரத்தில் வயிற்றின் சூளை நோயோடு பாடிய பாடல். கூற்றாயினவாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும், தோற்றாதென் அகம்படியேன் குடரோடு துடக்கி முடக்கி இட, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே அப்படின்னு சுவாமி முன்னாடி நின்னு அப்படி தன் உடலெல்லாம் கண்ணீர் பொழிய அவர் அந்த கண்ணீராலேயே தன் உடல் நனைந்து போனதாம். அந்த அளவிற்கு அழுது அழுது பாடப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மருள் நீக்கியாருக்கு இந்த பதிகத்தை பாடிய உடனே சுவாமி நாவுக்கரசு என்று பட்டம் சூட்டினார். அன்று முதல் அவருடைய நாமம் திருநாவுக்கரசு அப்படின்னே வழங்கலாயிற்று. இந்த திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்ற நாமத்தை சொல்லியே 63 நாயன்மார்களில் ஒருவராக இடம்பெற்றார் அப்பூதி அடிகளார். அப்ப இந்த திருநாவுக்கரசு என்ற நாமமே பஞ்சாட்சர மந்திரமாகவே கருதப்படுகிறது. 5 எழுத்து மந்திரமாகவே கருதப்படுகிறது. இந்த திருநாவுக்கரசருக்கு திலகவதி தாயார் முதலில் திருநீறு என்னும் பெருவாழ்வை கொடுத்து பாட வைத்த பதிகம் இந்த பதிகம். இது அப்பர் சுவாமிகளினுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறது. ஞானசம்பந்தர் திருநீற்றுக்கு என்றே பதிகம் பாடியுள்ளார்.